மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவரிடத்தில் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து வருகைக்கான அடையாளங்களை குறித்து நேற்று தினத்தில் பார்த்தோம். நடக்க போகிற அடையாளங்களில் இஸ்ரவேலை குறித்தும் அது சம்பந்தமான காரியங்கள் எல்லாவற்றை குறித்து நாம் பார்த்தோம். பொதுவாக இந்த அடையாளங்கள் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று சபைக்கு வெளியே இருக்கிறது, இன்னொன்று சபைக்கு உள்ளே இருக்கிறது. சபைக்கு வெளியே இருக்கிற அடையாளம் என்பது வானத்தில், பூமியில், சூரியனில், சந்திரனில், நட்சத்திரங்களில், மனுஷனில், மலையில், மரத்தில், சமுத்திரத்தில், எல்லாத்துலேயும் இருக்குது. மனுஷனுக்கான அது சபைக்கு வெளியே இருக்கிற அடையாளத்தில். சபைக்கு உள்ளே இருக்கிற அடையாளம் என்பது தான் ரொம்ப முக்கியம். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். சபைக்கு வெளியே இருக்கிற அடையாளத்தை நாம் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் சபைக்கு உள்ளே இருக்கிற அடையாளத்தை ஆவியிலே தான் உணர முடியும். ஏன்னா ஆவிக்குரிய சபையாக இருந்தால் ஆவியில் தான் நாம் உணர முடியும். வெளியே இருக்க அடையாளத்தை கர்த்தர் நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறார். ஆனால் பார்க்குறோம், அதெல்லாம் இருக்கிறது. இவைகளை நீங்கள் காணும் போது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், பார்க்கும் பொழுது. ஆனால் சபைக்கு உள்ளே அடையாளம் இருக்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை முதல்ல எடுத்தோன்னே அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். சபைக்கு உள்ளே இருக்கிற அடையாளத்தை தான் கர்த்தர் ஃபஸ்ட்டு சொல்கிறார். வாசிங்கள் 4வது வசனம் வாசிங்க. அதில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் அடையாளம் என்ன? ஃபஸ்ட் உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிற முதலாவது பிரதானமான அடையாளம் என்ன? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். டு நாட் டிசீவ் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டு கொஞ்சம் நீங்கள் இதை தியானிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே மனுஷன் முதலாவதாக மோசம் போக்கப்பட்டது வஞ்சித்தல். வஞ்சித்தனால் தான் வசனம் சொல்றது, ஸ்திரீ ஆனவள் என்னை வஞ்சித்தாள். ஸ்திரீ சொல்கிறாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வஞ்சித்தல் என்பதுதான் இருக்கிறதுலே பிரதானமான அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக சபைக்குள்ளே, தோட்டத்துக்கு உள்ளே. இதை வந்து நான் ஏதோ ஒரு பாயிண்டாக சொல்லவில்லை. பவுல் இதை ஒரு அடையாளமாக சொல்லுகிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள் பார்ப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இந்த வஞ்சித்தலை எங்க அவர் வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உபதேசத்துல கம்பேர் பண்றாரு. உபதேசத்தில் அதை கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கிறோம். சபை ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அந்த உபதேசத்தில் சபை கட்டப்படுகிறது. அந்த உபதேசத்தில் நீங்கள் ஸ்திரப்படுத்தப்படுகிறீர்கள். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 2வது வசனத்துல, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமித்து உங்களை கொண்டு போய் அவர் கையில ஒப்படைக்க வேண்டும் என்று நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ சபையானது ஒரு மிகப்பெரியதான ஒரு ப்ராசஸ்ல இருக்கு. என்ன ப்ராசஸ்? எப்படி கொண்டு போய் ஒரு பெண்ணை ஒரு கணவன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் ஒரு பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறதோ, அந்த நேரம் நெருங்க நெருங்க அந்த திருமண காரியம் வரும்போது எவ்வளோ பரபரப்பாக இருப்பாங்களோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, எப்படியாவது உன்னை கொண்டு போய் தி பெஸ்ட்டாக கொண்டு போய் என் தேவன் கையில் ஒப்படைக்கணும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்க்கிறார். அதே எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டும். அநேக ஊழியர்களுக்கு இல்லை, நிறைய ஊழியர்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும். தகப்பனுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருந்தால் பத்தாது. தகப்பனுக்கு மட்டும் அந்த ஆசை இருந்தால் போதாது. என் மகளை கொண்டு போய் நான் கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி, அதை தகப்பனை விட அந்த ஆசை மகளுக்கு அதிகமாக இருக்கணும். நான் கற்புள்ள கன்னிகையாக என் கணவன் கையில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு வசனம் சொல்லுது, இன்னைக்கு கடைசி காலத்தில் பாவம் தண்ணீரை போல இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் சொல்லுகிறேன். ஒரு காலகட்டத்தில் பாவம் என்பது வெறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாவம் சகித்துக் கொள்ளப்பட்டது சபைகளிலே. நாங்கள் விசுவாசியா வந்து 32 வருஷத்துக்கு 33 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்குள்ள நுழையும் போது பாவம் வெறுக்கப்பட்டது. சில விஷயங்கள் எல்லாம் கடிந்து கொண்டு பேசினாங்க. அது சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி கொண்டு வரவங்களை எங்க கண்ணுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, எழுந்திருச்சு. எங்க பாஸ்டர்லாம் சொல்லுவார், ஏன் வெளியே போ அப்படிம்பார், சொல்லி இருக்கிறார். அது பாவம் கடிந்து கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு பாவம் சகித்து கொள்ளப்பட்டது. சரி, வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு சபைகள் வந்திருக்கிறது. பெரும்பான்மையான சபைகள் வேற வழியே கிடையாது. காரணம் என்ன? நிறைய சர்ச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பெருகும். பெருக்கத்தில் 2 இருக்கு. ஒன்று உண்மையாய் பெருகுவது, கரெக்டா. இப்போ ஒரு குழந்தை கிராஜுவலா வளருதுன்னா தப்பு கிடையாது. ஆனா திடீர்னு ரொம்ப பெருகும், ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருகும். அப்படி பெருகும் பொழுது நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, குழந்தைய நல்லா புசு புசுன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். குழந்தை எப்படி இருக்கணும்? பார்க்கறதுக்கு நல்லா இந்த பொம்மை மாதிரி நல்லா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும்ட்டு. ஆனா போக போக அவங்களுக்கே என்ன இப்படி செனப்பண்ணி மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. எங்க ஊர் பக்கம் கேட்பாங்க. அப்படி போக 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 கரெக்டா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும். குழந்தையா இருக்கும் போது நல்லா குண்டா இருக்கணும். அப்படி எங்க ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பம்பளி மாசமா இருக்கணும்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலம் போக போக அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கணுங்கிற எண்ணம் வரும்.
அதே மாதிரி தான் இன்னைக்கு 2 வகை இருக்கு சபைகள்ல. நல்லா பெருசாகணும், பெருசாகணும், பலுகி பெருகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அநேக ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பாவத்தை சகித்துக் கொள்ளுகிறார்கள், சபையிலே சகித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த கடிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன்னா கடிந்து கொள்ளுகிற சபை கிராஜுவலா தான் வளரும். கடிந்து கொள்ளுகிற சபை கிராஜுவலா தான் வளரும், கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 50,000 பேர் இருக்கிறத விட 5,000 பேர் இருக்காங்கல்ல, 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் பரலோகத்துக்கு போறவங்களா இருக்கணும் சர்ச்சுக்குள்ள. அவ்வளவுதான் விஷயமே. சபைக்குள்ள ஃபெயிலியர் லிஸ்ட் நிறைய இருக்கக்கூடாது, சபைக்குள்ள பாஸ் ஆவர் லிஸ்ட் நிறைய இருக்கணும். எவ்வளவு பெருசாகிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு வராங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பேர் சர்ச்சில் இருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றதான் முக்கியம். இங்க நிறைய பேரோட பிரச்சனை இப்ப அதுதான். இப்ப என்ன ஆகுது, அப்படியே சபை பெருசா ஆக 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 சில நிறைய சபைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாவத்தை அப்படியே சகிச்சுக்குது. வேற இல்லைன்னா சர்ச்சு பெருசாகாது. சர்ச் அப்படியே ஒரு கிராஜுவலா இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்களுக்கு கஷ்டம். இப்போ ஒரு காலகட்டம் வந்துருச்சு, என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை ஏற்றுக்கொள்கிற கூட்டம். சகிக்கலாம் இல்ல, ஓகே ஃபைன், என்னங்க தப்பு. ஒரு மூத்த போதகர் இருக்கிறாரு அமெரிக்கால, அவர் சொல்றாரு அருவருப்பான பாவம் அந்த சபையில இருக்கு. அவர் சொல்றாரு அதுல என்ன தப்பு, பாவிகளை இயேசு நேசிக்கிறார், நானும் நேசிக்கிறேன் என்றார். இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கல. பாவி வருவான், மனம் திரும்பி அவன் பரிசுத்தவனா மாறிடணும், நீதிமான் ஆயிரணும், ரத்தத்தால் கழுவப்பட்டு. அதே பாவத்தோட 20 வருஷம் இருப்பான், எனக்கும் தெரியும். அந்த பாவத்தை அவன் சர்ச்சுக்குள்ளேயும் செய்வான். ஆனால் அவனை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றது தப்பு, அது தவறு. சபைக்குள்ள வந்த பிறகு அந்த பாவத்தை விடுவதற்கான காரியத்தை சொல்லிக் கொடுத்து கடிந்து கொள்ளணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அந்த 38 வருஷம் உள்ளவனா இருக்கட்டும், அல்லது ஒரு விபச்சார அம்மாவா இருக்கட்டும், வந்த உடனே அவர் அவங்களை நேசிக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அடுத்து சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. அவ்வளவுதான், 2 பேர்த்தையும் சொல்ற, இனி பாவம் செய்யாதே. சபைக்கு வந்த உடனே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை எதில் வஞ்சிக்கப்படுகிறது, இதுல தான் வஞ்சிக்கப்படுகிறது. எப்படி சத்தியத்தை சொல்லும் பொழுது, அந்த சத்தியத்தில் சபை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, சுத்தி அநேகர் பாவத்தில் சபை நடத்தலாம், தப்பா நடத்தலாம், வேற வழி இல்லை, அப்படி இருந்தாலும் சர்ச்சை நடத்த முடியுற ஒரு கட்டாயத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுடைய விளைவு என்ன, சத்தியத்தில் நாங்கள் உங்களை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கும் அப்படி கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆகுது. என்ன மனசு கஷ்டம் ஆகுது, இப்படியே ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களே, அந்த சர்ச்சில் எல்லாம் பாருங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டாங்க, நல்லா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை டான்ஸ் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் வேற மாதிரி வைக்கிறாங்க, பண்டிகையெல்லாம் வேற மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்லுகிறேன், இயேசுநாதருடைய பாளையத்திற்குள்ளே, இயேசுநாதருடையதான ராஜ்யபாரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கிறது இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காததுதான் இங்க இருக்கும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடியது இங்க இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்காதது இங்க இருக்கும். ஆனால் எதிர்பார்க்கிறது என்ன, இப்போ ஆதாம் கிட்ட சொல்லிட்டாரு ஒரு உபதேசத்தை, அந்த உபதேசத்தை ஆதாம் ஏவாளுகிட்டையும் சொல்லிட்டாரு. ஆனா வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். பவுல் எழுதும்போது அப்படிதான் எழுதுறாரு, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல உபதேசத்தை குறித்து நாங்கள் ஒரு உபதேசத்தை சொல்லி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து உங்களிடத்துல சொல்வார்கள். அந்த உபதேசம் எப்படி இருக்கும் தெரியுமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவ ஆவியானவர் பேசுறதுக்கும் பிசாசின் ஆவி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடியதான தீமையை குறித்து கர்த்தர் சொல்லுவார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருக்கக்கூடிய நன்மையை பிசாசு சொல்லுவான், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். அதுல பொய் இருக்கும், நிறைய இருக்கும். நீங்கள் எதை எதிர்பார்க்கறீங்க, கேட்கும் போது அது நன்மையா இருக்கணும், கேட்கும் போது சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது என்னவா இருக்கு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது இப்போ உங்களுக்கு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னத அப்ப உபதேசம் எப்படி இருக்கணும், ஆவியானவர் பேசும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீதி நியாயம் பாவ தீர்ப்பு, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இவ்வளவுதான் இருக்கும். நீங்க டோட்டல் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளுடைய முதல் பிரசங்கியார் ஏனோக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பிரசங்கம் நியாய தீர்ப்பை குறித்து, யூதா 14:15 சொல்லுது. இரண்டாவது பிரசங்கியார் நோவா, நோவை குறித்து வேதம் சொல்லுது பேதுருவின் புத்தகத்துல, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அதற்கப்புறம் வந்த அத்தனை பேருமே நியாயப்பிரமாணம், நீதியும் நியாய தீர்ப்பை குறித்து தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தை பத்தி பேசவே இல்லை, ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் அது இல்லை. புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன், அவர் எதை குறித்து பேசினார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து. அடுத்த பிரசங்கியார் இயேசு கிறிஸ்து, அவர் எதை குறித்து பேசினார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமமாய் இருக்கிறது. அப்படி மனம் திரும்பினா என்ன எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அது நீதியை குறித்து. அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகும், நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நியாய தீர்ப்பை குறித்து. அவ்வளவுதான், மொத்தமே அவ்வளவுதான். பாவம் நீதி நியாயம். இதுல பாவம்னா என்ன, பாவத்தை விட்டு விடுபட்டா என்ன கிடைக்கும், விடுபடாட்டி என்ன நடக்கும். நீதினா என்ன, நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன கிடைக்கும், நீதிக்கு கீழ்ப்படியாட்டி என்ன கிடைக்கும்.
நியாய தீர்ப்பு என்ன, நியாய தீர்ப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன, நியாய தீர்ப்பினுடைய வீழ்ச்சி என்ன, இவ்வளவுதான் டோட்டல் பைபிளுமே இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு என்ன பிரசங்கம் தேவைப்படுது? இந்த பிரசங்கம் தேவைப்படலை. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, ஏன்னா இது ஆவியானவர் பேசுறது. நீங்கள் 4வது பிரசங்கத்தை விரும்புறீங்க. என்ன பிரசங்கம்? ஆசீர்வாத பிரசங்கம். அதான் 4வது பிரசங்கம். இது உங்கள் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல இருப்பீர்கள், கோடீஸ்வரன் ஆகிவிடுவீர்கள், இந்த வருஷம் உங்களை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இதான் உங்களுடைய தேவைகளாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்றார், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ. அப்படியானால் ஒரு உபதேசம் உங்களை சரி பண்ணுவதற்கென்று கொடுக்கப்படுகிற உபதேசம், அது உங்கள் இருதயத்தை குத்தக்கூடியதாக இருக்கும். அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்கள் காதுக்கினிய பிரசங்கம் உங்கள் மாம்சத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அது தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்காது. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே உங்க ஆத்மாவை மகிழ பண்ணுகிறதா இருக்கும், ஆத்மாவை நினமுள்ளதாய் மாற்றும். அது புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வஞ்சிக்கிறபடி வருகிறது. அதுவும் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நாங்கள் விசுவாசியை உட்கார்ந்திருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது கள்ள உபதேசம், தப்பான உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் வரும் என்று சொன்னால், ஒன்று சபை வழியாகத்தான் வரணும். சபையில் வரக்கூடிய பிரசங்கியார் யாராவது தப்பா பேசணும். குறிப்பா எங்க சர்ச்சில் அதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி, 99% கம்மி. ஏன்னு சொன்னா எங்க போதகர் யாரையுமே ஏற்ற மாட்டாரு. அப்படி அவர் ஏத்துறாருன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டா பேசுற ஆளா தான் இருப்பார். 99 புள்ளி அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது, கள்ள உபதேசம் அல்லது வஞ்சிக்கிற உபதேசம் உங்களுக்கு வரணும், எங்களுக்கு வரணும்னா வீட்டுக்கு வருவாங்க யாராவது, 2 பேரா வருவாங்க. அந்த இயேசுவை பத்தி பேச விரும்புறோம், யெகோவாவை பத்தி பேச விரும்புறோம், பரிசுத்தாவியை பத்தி பேச விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசக்காரங்க வருவாங்க. பெரும்பாலும் எங்க ஊழியக்காரங்க சொல்லி வச்சிருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கள்ள உபதேசம் வரதுக்கு அது ஒண்ணுதான் வழியா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு கையிலேயே செல்போன் ஒன்று இருக்கு. அதுக்கு இந்த கள்ள உபதேசம் பல வகையில உள்ள வருது. யார் பேசுறா, யார் சரியான உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போனோ ஒரு வைஃபை கனெக்ஷனோ இருந்துட்டா போதும், அவர் ஊழியக்காரரா மாறிடுறாரு, அவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா ரெவரண்ட் ஆயிடுறாரு, 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் டாக்டர் ஆயிடுறாரு. நீங்க இருக்கீங்க பாருங்க, இந்த மாதிரி பிரசங்கர்ல எது சரி எது தப்பு ஆராய்ந்து பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆராய்ந்தும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கர்த்தரிடத்துல இருந்து வருதா, கர்த்தரிடத்துல இருந்து வரலையா, அது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படியே அட்ராக்டிவா பேசினா போதும், அப்படியே கொஞ்சம் மாயையான வார்த்தைகள்லாம் சொன்னா போதும், உடனடியாக அதுல இருக்கிறதான அந்த பிசாசுடைய தந்திரம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கடைசி காலத்துல நான் பார்க்கிறேன். அப்படியே சிலர்லாம் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த ஒரு உபதேசம் இது எப்படி அவங்க நம்புறாங்க. கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு, அத ஒரு கூட்டம் சரியானு கேட்குது, ஒரு கூட்டம் சரியானு கேட்குது. வசனம் நேரடியா இருக்கு, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. உடனே ஒரு குரூப் என்ன சொல்ல தெரியுமா, அது கொரிந்தியருக்கு எழுதினது, இது கலாத்தியருக்கு எழுதினது, அது இஸ்ரவேலுக்கு சொன்னது, இது அவங்களுக்கு சொன்னது. இந்த பைபிள் யாருக்கு சொல்லுச்சுன்றது முக்கியம் இல்லை, இந்த பைபிள் எனக்கு சொல்லுச்சு. அப்புறம் கொரிந்தியருக்கு எழுதினது ஏன் எனக்கு வருது, கலாத்தியருக்கு எழுதியா என்கிட்ட வருது, அப்புறம் எதுக்கு என் கையில் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்காரு, அது எழுதுறது யாருக்கு எழுதுனா அவங்களுக்கே போட்டுதானே. ஆனா ஏசாயா இஸ்ரவேலுக்கு எழுதின வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு வந்துடும். ஆனா ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொன்ன கடிந்து கொள்ளுதல் மட்டும் அது இஸ்ரவேலுக்கு தான் போகும், நமக்கு வராது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். கடைசி காலத்துல நீங்களும் இருக்கீங்க பாருங்க, தமிழ்ல சொன்னா உங்களுக்கு இப்ப புரிய மாட்டேங்குது, வர வர பிடிக்க மாட்டேங்குது. நீங்க இங்கிலீஷ்ல சொன்னதான் கேட்கறீங்க, இல்லைன்னா ஹீப்ருல சொல்லணும், கிரீக்ல சொல்லணும். நீங்க தமிழ தகராறு, இன்னும் மொத்த புக்குமே படிச்சு முடிக்கல, 66 புக்குமே. இதுல இருக்கிறத எது சரி எது தப்புன்னு வேற உங்களுக்கு தெரியாது. நீங்க ஹீப்ருல சொல்லிட்டா உடனே கிரீக்ல சொன்னா இல்லைங்க, அவர் ஒரு நாள் கொரியால இருந்து ஒருத்தர் சொன்னாரு, கொரியால இருந்து சொன்னாரு இருக்கட்டும், பரிசுத்தாவியானவர் சொன்னாரா? அதானே இப்ப கேள்வி. இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சித்தல் எப்படி எப்படிலாம் இருக்கு பாருங்க. போன் உட்காந்து சிலருக்குலாம் இந்த அறிவு பெருக்கம்னு சொல்லுவாங்க. கடைசி காலத்துல அறிவு பெருக்கம்னு தானியேல் 12 இருக்கும். ஆண்டவர் சொல்வார் கடைசி காலத்துல அறிவு பெருக்கி போகணும் 4வது வசனத்துல. அது இப்போ சர்ச்சுக்குள்ளேயும் இருக்கு அறிவு பெருக்கம். ஏன்னா நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் அதை பார்க்கணும், அப்படியே அங்க போய் படிக்கணும். நான் இப்போ சொல்றேன், நீங்க நிறைய படிக்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஏதோ படிக்க வேணாம்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க. முதல்ல உங்க பேஸ்ல நீங்க ரெடி ஆயிடுங்க. உங்க உபதேசத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுங்க. அதுலயே இன்னும் நீங்க முடிக்கவே இல்லையே, அதை விட்டுட்டு இன்னும் நிறைய அங்க படிக்கிற இதை படிக்கிற நிறைய போட்டு அங்க ஒரு வேதவாடம் நடக்குது, இங்க ஒருத்தர் நடக்கிறாரு, அங்க ஒருத்தர் பைபிள் காலேஜ் நடத்துறாரு, இப்படி நான் 4 பக்கமும் போறது போயிட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு. ஒரு தம்பி ஒருத்தர் வந்தோடனே அவனுக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை. அவன் என்ன கேட்டான், காலையில் இது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன், மத்தியானம் அது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன், நைட்டு இது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மறுநாள் காலையில் எனக்கு அப்பவே தெரியும் இது எங்கேயும் பிரச்சனையாக போகுது. ஆனால் நம்ம வாங்கி கொடுக்காட்டி இவர் என்ன வாங்கி தர மாட்டாருன்ற பிரச்சனையாகி போயிடும், சொன்னாலும் பிரச்சனையாகி போயிடும். அப்படியே அவன் சாப்பிட்டுட்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா 4வது வேலை 5வது வேலை சாப்பிடும் போது மொத்தம் கல்றச்சு, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அவன் ஒன்றுமே சாப்பிடல. நான் போய் கேட்டேன், தம்பி அது சாப்பிட்றியா?
தம்பி இது சாப்பிட்றியா? இல்லை வேணானே. இல்லை வேணாம் அங்கிள், எதுவுமே வேணாம், ஒன்றுமே வேண்டாம். இப்போ எல்லாம் சரியாயிருச்சு, இப்போ கூப்பிட்டு கேட்டேன் ஏதாவது சாப்பிட்றியா? வேணாம். நமக்கு வேர்த்து நம்ம உடம்புக்கு எதுவோ அது மட்டும் சாப்பிடுவோம். இதான் உண்மை. சில நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்தவொன்னே அள்ளி போட்டு முழுங்கணும்னு ஒரு ஆசை வரும், அட்டிச்சு நவுத்தணும்னு ஒரு ஆசை வரும். அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும், எல்லாம் கழண்டுக்கும், ஒரு நாள் எல்லா பிரச்சனையாகி போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாயிடும். போதும், நமக்கு ஒரு சபை இருக்குது. அதுக்கப்புறம் அழகாக சொல்லுவாங்க வீட்டு சாப்பாடே சாப்பிட்ருவோம், எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு, ஏன்னா எங்கேயோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம். நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்படியெல்லாம் நடக்காமையே திரிஞ்சிருங்கன்ற. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் நான் இனி எதையும் திங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், திங்கிறாதீங்க. அநேக பதார்த்தங்களாலே நீங்கள் அலைந்து திரியாதிருங்கள். 13ஆம் அதிகாரத்தில் இவர் சொல்றார், பவுல் சொல்றார், இவரை எழுதும்போது போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்தும் அவர்கள் பலனடையவில்லையே. உபதேசத்தை பற்றி எழுதுறார். தயவு செய்து எது வஞ்சிக்கிற உபதேசம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களிடத்துல வரும். பவுல் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். சபைக்கு எல்லா காலகட்டத்திலும் பிரச்சனை இருக்கு. நீங்க போய் வெளிப்படுத்துற விஷயத்தை எடுத்து பாருங்க. எபேசு சபைக்கு நிக்கோலாய் மதசாருடைய உபதேசம் பிரச்சனையாக இருந்துச்சு. பெர்கமு சபைக்கு பிழையாமின் உபதேசம் பிரச்சனையா இருந்துச்சு. தியத்தரா சபைக்கு ஏசபேலின் உபதேசம் பிரச்சனையா இருந்துச்சு. சர்தை சபைக்கு செத்த பிரசங்கம் பிரச்சனையா இருந்துச்சு, செத்து போன பிரசங்கம். இப்படி எல்லா காலகட்டத்திலும் ஒரு கள்ள உபதேசம் இருக்கத்தான் செய்யும். வருவான், அவன் கிளம்பி வருவான், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவான். அவன் பேசுறது எல்லாமே என்னவா இருக்கும்னா, உங்க காதுக்கு இனியதாக இந்த பூமிக்குரியதாக இருக்கும். அதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. காதுக்கு இனியதாக பூமிக்குரியதாக இருக்கும். ஆனா ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறது என்னவா இருக்கும்னா, இருதயத்தை குத்தக்கூடியதாக பரலோகத்துக்குரியதாக இருக்கும். இந்த வச்சுக்கிட்டு தான் நீங்க அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். அவன் வந்து சொல்லுவான், இந்த உலகத்துல 1000 வருஷம் உயிர் வாழ போறோம் அப்படின்பா. எதுக்கு எதுக்கு? இப்ப 60லயே தாண்ட மாட்டேங்குது, எல்லா பார்ட்ஸும் வீக் ஆயிடுது. அதுக்கப்புறம் 60க்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சரி, காருக்கெல்லாம் சொல்லுவாங்க மாசம் மாசம் சர்வீஸ் பண்ணுங்கம்பாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதா இருக்கு. நமக்கெல்லாம் 60லயே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் இப்பவே ஆயிடுச்சு. முடிச்சா கிளம்பிடுவேன். நான் பொய்யெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. கர்த்தர் மட்டும் ஊன்னார் தான் ஊந்தான் ரெடி தான் இப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இப்போ உலகம். விட்டா போயிடலான்ட்டு அவன் சொல்றான் 1000 வருஷம் இருப்போம். அவன் உன்னை ஏமாத்துறான், நீ சாகவே சாக மாட்டான்றது. அதான் அதோட உபதேசம், சாகவே சாக மாட்டான்றது. அவன் இப்படி சொல்றான், 1000 வருஷம் வரைக்கும் உங்களை உயிரோட வைப்போம். புதிய ஏற்பாட்டுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க போறோங்கிறது தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு தான் பூமியில நிக்கிறது, புதிய ஏற்பாடு பரலோகத்தில் நிற்பது. எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஆண்டவரை சந்திக்க போறோம் தானே யோசனையா இருக்கணும். டக்குன்னு முடிச்சுட்டு போறதால பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து அடுத்து சொல்றான், ஆண்டவர் உன்னை எப்படி ஆக்க போறார் தெரியுமா? உன்னை அப்படியே 1000 ஏக்கர் கொடுக்க போகிறார். நீ இருக்கிற வீட்டுக்கு மேலேயே ஹெலிகாப்டர் இறங்கும். நீங்க வச்சுக்கோங்க, தேவைனா அது கூட ஆண்டவர் தருவார். இப்பவும் சொல்றேன், இவ்வளவு பெரிய இடம் நமக்கு தேவை, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மைக் தேவை, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ உட்காந்து இந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் போடுறதுக்கு தேவை, கர்த்தர் கொடுக்கிறார். தேவை என்றால் கர்த்தர் பூமியையே உருவாக்கி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இஃப் வி நீட், அதான் இங்க முக்கியம். என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். எவ்வளவு வேணாலும் கொடுப்பார். நான் சொல்றேன், எவ்வளவு வேணாலும் கொடுப்பார். ஏன்னா வானம் பூமி அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் தந்துருவார். ஆனா தேவையாங்கிறத இங்க முக்கியம். உங்களுக்கு தேவையா? குழந்தை பிறக்கும் பொழுது பார்க்க போறீங்க. இந்த குழந்தை பார்க்கும்போது இந்த கணவனும் மனைவியும் இந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு முடிவு எடுப்பாங்க பாருங்க. வாங்கும்போது கணவர் எப்படி ட்ரெஸ் எடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கு 6 மாசம்னா 6 மாசம் ட்ரெஸ் எடுப்பாரு. ஆனா மனைவி மட்டும் தான் சொல்லுவாங்க, ஒரு வயசுக்கு எடுங்கம்பாங்க. இவர் கேட்பாரு, அந்த பிள்ளைக்கு 6 மாசம் தானே ஆகுது, அது வளர்ற பிள்ளைங்க வச்சு போடுவாங்க, நமக்கு அவ்வளவு மூளை பத்தாது. இந்த ஃபியூச்சர் பிளான் என்ன செய்யாது, நமக்கு வரவே வராது. அது மனைவிகளுக்கு மட்டுமே வரும். ஆனால் அது ஆபத்தும் கூட. அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6 மாச பிள்ளைக்கு 1 வருஷம் ட்ரெஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. 6 வயசு பிள்ளைக்கு 60 வயசுல பண்ண போற கல்யாணத்துக்கு சேர்க்கறது இன்னும் கஷ்டம். அது இன்னும் வேற மாதிரி ஆயிடும் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்னைக்காவது அந்த 6 மாச பிள்ளைக்கு புடவை எடுத்துட்டு போயிருக்கீங்களா? குழந்தை பிறந்த உடனே நீங்க பார்க்க போற பிள்ளைக்கு புடவை எடுத்துட்டு போயிருக்கீங்களா? இல்ல சுடிதார் எடுத்துட்டு போயிருக்கீங்களா? ஏன் எடுத்துட்டு போல? அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லலாமா? அந்த பிள்ளை வளராதா? வளரும் தானே. அது வளர்ந்து சுடிதார் போடுமா போடாதா? அப்ப ஏன் எடுக்கக்கூடாது? அவ்வளவு அறிவு சுடிதார்ல இருக்குல்ல, அதே அறிவு தானே எல்லாத்துலயும் வரணும். இப்ப எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். பின்னால் என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு நான் 28 சைஸ் சட்டை போடும்போது 28 கொடுத்தார், 40 போடும்போது 40 கொடுத்தார், 42 போடும்போது 42 தருவார். எனக்கு 28 போடும்போதே 42 சைஸ் எடுத்து வச்சுப்பேனா? எதுக்கு? இடதுபுறமும் வலதுபுறமும் வலுகி பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு நாள் 42 ஆவேன். கர்த்தரிடத்துல போராடுவேன். ஆண்டவரே 42, ஆண்டவரே 42, உபவாசத்தோடு கூட 42. கரெக்டா? இது
இன்னைக்கு என்ன தேவையோ அதானே எடுக்கிறீங்க. அதே மாதிரி தானே 42 வருமா 42 எடுப்பீங்க. நாளைய தினத்தை கொடுத்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ல. அப்போ அவன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா? நீ கேளு, கர்த்தர் உன்னை 100 வருஷம் பாரு. எதுக்கு 100 வருஷத்துக்கு என்ன தேவையா தருவா? தேவையில்லை. நாளைக்கு காலையில போ, இன்னைக்குரிய மன்னா உனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். நாளன்னைக்குரிய மன்னா உனக்கு இப்ப கிடைக்காது, அது நாளன்னைக்கு காலையில தான் கிடைக்கும். இதுதான் உபதேசம், இதுதான் வேதத்துல இருக்கு. இப்ப இதை சொன்னா உங்களுக்கு கஷ்டம். ஆனா இதுவே உங்களுக்கு இப்ப உபதேசம் எப்படி ஆயிடுச்சு? ஆசீர்வாத பெருவிழா. என்ன ஆசீர்வாத பெருவிழா? அடுத்த 3 தலைமுறைக்கு கர்த்தர் உன்னை ஆளாக்க போகிறார். வானத்திலிருந்து தங்கம் கொட்ட போகிறது. எப்படி கொட்டும்? உன் தலையில கொட்டினாதான் உண்டு, தங்கம்லாம் கொட்டாது. தங்கம் கொட்டதா இருந்தா இந்நேரம் ஒரு அப்போஸ்தலன் கூட கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா தானே? அத்தனை அப்போஸ்தலன் எதுக்கு சொல்லணும்? பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ பட்டயமோ நாசமோசமோ ஏன் சொல்லணும்? அவன் கையை தூக்கி, நம்மளை விட அவன் பூரண பரிசுத்தவான், கையை தூக்கி ஊன்னா தங்க 2 மூட்டை கொட்டி இருக்க போகுது. திமோத்தி ஒரு மூட்டை எடுத்துக்க, தீத்து ஒரு மூட்டை எடுத்துக்க, வா போலான்னு சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு அப்புறம் 5000 பேருக்கு அப்பம் இல்லைன்னு அவர் கேட்கிறார். எவ்வளவு பாவம்? 200 பணம். 200 பணமா? 200 பணம். ஏன் கவலைப்படணும்? கையை தூக்கு, தட்டு, தங்கம் கொட்டும், ஆளாளுக்கு 4 பக்கம் போங்க, தங்கத்தை வித்துட்டு வாங்கன்னு சொல்லாமல்ல. வசனத்தை நீங்க வாசிச்சாதான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவி வரும், உங்களை வஞ்சிப்பார்கள். இப்போ சொல்றேன், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்கிறார்? எதுல குறை வச்சிருக்காரு? எதுலையுமே குறை வைக்கல. என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க வாயின் வார்த்தையால மாட்டிக்கிட்டதா ஜாஸ்தி. ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுக்கணும். ஆண்டவர் நிறைய கொடுத்தாரு, ஆனா நீங்க வேணாங்கிறீங்க. ஏன் வேணாங்கிறீங்க? நாங்க எப்ப வேணான்றோம்? நீங்க கேளுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் நிறைய கேளுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு 15 கொடுங்கப்பா கேளுங்களேன். ஆண்டவரே கிச்சன்ல 4, ஹால்ல 4, பெட்ரூம்ல 4, எந்த பக்கம் திரும்பினாலும் வீட்டில் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண்டவரே கேளுங்க. யாக்கோபை போல பாருங்களா, யாக்கோபை போல நான் அப்படி ஆண்டா, யாக்கோபை போல நான் வாயை கூட சொல்ல மாட்டாங்க பாருங்க. இல்ல அது மட்டும் 12 வேண்டாம், அது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தானே, அதை கேளுங்க. அது மட்டும் 2 ஆணவன்னு ஜெபம் பண்றாங்க குடும்பத்தோட உட்கார்ந்து. ஸ்தோத்திரம் கர்த்தர் இது வரைக்கும் தந்ததுக்காக நன்றி, இனி இதை ஒழுங்கா வளர்த்தா போதும். அது தோணுது இல்ல, அது மட்டும் கரெக்டா போதும் 2. நீங்க ஆண்டவர்ட்ட போய் கேளுங்களேன், எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கரெக்டா 120 தான் இருக்கு ஆண்டவரே, பிபி 140 ஏற்றி கொடுங்கப்பா, நல்லா இருக்கட்டும். சுகர் 140 தான் இருக்கு ஆண்டவரே, நான் ஸ்வீட் பர்சன், பாலும் தேனுமாய் ஓடுறதா இருக்கும் என் உடம்பு, 300 ஆக்கி கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க. ஆண்டவரே நான் அனல் உள்ள பர்சனாய் மாறணும், எனக்கு ஜுரத்தை 105 கொடுங்க. கேளுங்க. அது மட்டும் ஏன் கேட்க மாட்டீங்க? அதுக்கு மட்டும் அறிவு இருக்குல்ல, மண்டையில இருக்குல்ல, என்ன இருக்கு? இது கரெக்டா இருந்தாதான் நல்லது. 98க்கு மேல 99 ஆனவொன்னு ஊருக்கே சொல்லிடுறீங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஏன் நீங்க ஜெபத்தோட சொல்லுங்க, கர்த்தர் என்னை அனலோடு கூட மாத்தி இருக்கிறார், இனி நான் பற்றி எரிய போகிறேன், என் பக்கத்தில் வருகிறவரெல்லாம் சுட்டெரிக்கப்பட போகிறேன் சொல்லுங்களேன். அதுக்கு மட்டும் வேணாங்கிறிய? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு. அதே அறிவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வரணும். எது தேவை எது தேவையில்லை என்று சொல்லி உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நமக்கு பரலோகம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்க, தெளிவா ஆண்டவர் தருவார். நீங்க இந்த வஞ்சிக்கிற ஒருத்தன் வருவான், அப்படியே சொல்லுவான், அப்படி பண்ணு இப்படி பண்ணு. உங்க ஆத்மாவுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவனை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஆன்லைன்லயா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும். உங்க ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டு போற மாதிரி யார் பிரசங்கம் வருதோ அது சரியான பிரசங்கம். நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்துக்கு இந்த பூமிக்கு அவன் ஏமாத்துறா, உங்களை அப்படியே ஏமாத்துறா. நீ கவலைப்படாது, இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வீடு தருவார். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. உங்களுக்கு வீடு தேவைன்னு பரலோகம் முடிவு பண்ணிருச்சுன்னா பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும். சகோதரன் பிரசங்கம் பண்ணார் பாத்தீங்களா, நீங்கள் கர்த்தருக்கு ஒன்று செய்தால் கர்த்தர் அதை கடனா வச்சுக்கவே மாட்டார், திருப்பி 100 அத்தனையா திருப்பி தருவார், 1000 மடங்கு திருப்பி தருவார். ஆண்டவர் அதை கணக்கு தீர்த்துட்டு மாதிரி வேலை பார்ப்பாரு. நமக்கு தரம் ஆண்டவர் வேறு யாருக்கு தர போறாரு சொல்லுங்க? இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு கூட்டம் உங்களை இதுல என்ன நஷ்டம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏங்க அவங்க கேட்கறதுல என்ன நஷ்டம் இருக்குது? நீங்கள் அதை கேட்கறதுனால கேட்க வேண்டியதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லுங்க புரியுதா? நீங்க ரொம்ப சிம்பிளா பையன்கிட்ட சொல்லுவீங்களா, விளையாடாதா படி. அவன் சொல்றான் விளையாட என்ன தப்பு, விளையாடுற நேரத்தில் என்ன செய்ய படி, அப்ப மார்க் நிறைய வரும். அதே தான் நீங்க இதை கேட்கிற நேரத்தில் ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா வானத்திலிருந்து வரங்களையும் கனிகளையும் தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க இப்ப நீங்க எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாத கேட்டதுனால அவங்களுக்கு அப்படி கொடுக்கறதுனால வஞ்சிக்கிற உபதேசம் அது வந்ததுனால நீங்கள் உண்மையான உபதேசத்தை தியானிக்க மாட்டேங்கிறீங்க. அதுல இருந்து வர வேண்டிய வெளிப்பாடு கிடைக்கல, அது இன்னும் லேகாவே இருக்கு, அப்படியே இருக்குது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீடியோ பாக்குறாங்க, பார்த்துட்டு எங்களுக்கு கொஸ்டின்ஸ், அவர் இப்படி சொல்றாரு சரியா, இவர் இப்படி சொல்றாரு சரியா. நாங்க இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சோம்னா, எதையுமே பார்க்காதீங்க, போய் உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு, உங்க ஊழியக்காரட்ட போங்க, அடுத்து கையில வேதம் இருக்கு, அதை படிங்க, அங்க என்ன செய்தி கொடுக்குறாங்க கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தி கொடுக்குறான்னு வேதத்துல இருந்து பாருங்க, இது போதும். 4 பக்கமும் போய் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் குழம்புறதை விட நீங்கள் வேதத்தை படிச்சு நீங்க ஆண்டவர்ட்ட ஸ்ட்ராங் ஆகிறது நல்லது. அப்படி வேதத்தை படிச்சோம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, ஏதோ ஒன்று புரியலனா உங்க ஊழியக்காரட்ட போய் கேளுங்க. அப்படி அவங்களுக்கும் அது தெரியலனா அவங்க யாராவது நல்ல டீச்சர்ட்ட கேட்டு சொல்லுவாங்க. இது போதுமானதாக இருக்கிறது.
இன்னைக்கு கடைசி காலத்துல வஞ்சிக்கிற உபதேசம் அநேகரை வஞ்சிக்கத்தக்கதாக. இதுல அடுத்து அவங்க எப்படி வருவாங்கன்னு வசனம் சொல்லுது பாருங்க. அதே காரியம் 24 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ரெண்டாவது, வஞ்சிக்கிறவங்க எப்படி வந்து வஞ்சிப்பாங்களா? என் நாமத்தை தரித்துக் கொண்டு. இது அதை விட பெரிய கொடுமையான ஒரு விஷயம். உபதேசம் முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இதான் ஃபர்ஸ்ட். இது என்ன உபதேசம், கரெக்டா தப்பான்றதை நீங்க வசனத்தை வச்சு ஆராயணும். ரெண்டாவது, வருகிற ஆள் கிறிஸ்துவனிடத்துல வருகிறவனா அல்லது அவர் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வரவ பிசாசான்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசுகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு சபைக்கு சொல்லும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 2:2 வாசிங்க பார்ப்போம். 2:2 உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும் அப்படின்னு. இந்த கண்டறியக்கூடியதான அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு வேணும். அதுக்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறிதல்னு பேர். 9 வகையான வரத்துல ஒன்னு வந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அந்த வரம் என்ன சொல்லுது, எது சரியான ஸ்பிரிட்னு கண்டுபிடிக்குது. சிலர் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சரி யார் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை நம்மளது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இல்ல நம்மளது. குற்றப்படுத்துகிறது, தூஷிக்கிறது, ஒருத்தரை கேவலப்படுத்துறது, ஒருத்தரை நிர்வாணப்படுத்துறது, இது நம்ம வேலை இல்லை. இதை வேதம் சொல்லல. இந்த டிஃபரன்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோதித்து கண்டறிதல்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் தப்பான ஆளு, இந்த ஆள் மோசமான ஆளு, அது அல்ல, அதை சொல்றது அல்ல. அங்க வரக்கூடிய அந்த ஸ்பிரிட் அங்க உட்கார்ந்திருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. யோவான் ஸ்நானக இடத்துல அநேகர் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்க வராங்க. அப்படி வரும்பொழுது யோவான் ஸ்நானகர் என்ன செய்யறாரு, வர அத்தனை பேரையும் பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படிங்கிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருப்பாரு, எல்லாரும் போல ஒருத்தர நாசரேத்துல நடந்து வர்றாரு. அவருக்கு இன்னும் சீஷர்கள்லாம் வரல. அதுக்கப்புறம் தான் அவர் போய் தனியாக 40 நாள் ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் சீஷர்கள்லாம் செலக்ட் பண்றாரு. ஆனால் இயேசு இப்போ நாசரேத்துல வரும்போது தனியாக நடந்து வர்றார். வந்து அவரும் 10ஓட 11 ஞானஸ்நானத்துக்கு வந்து நிற்கிறார். நிற்கும் பொழுது இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் என்னாலே பெறலாமா? எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு, எப்படி இவரால் கண்டுபிடிக்க முடியுது? இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது விரியன் பாம்பு குட்டியா தெரிஞ்சவருக்கு இயேசுவை பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பாம்பு குட்டியும் ஆட்டுக்குட்டியும் எப்படி கண்டுபிடிச்சாரு? அதுதான் கேள்வி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு? இப்ப இவரு குற்றப்படுத்துகிற, அவரை பேசுறதை வச்சு பார்த்து, இல்லைங்க இருந்தாலும் மோசமான ஆளு, பிரசங்கம் தப்பு, இன்னைக்கு அது குற்றப்படுத்துகிற ஆவி, அது இல்ல, இது வேற. இது ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறது. இப்ப இவர் வந்து நின்ன உடனே பேசவே இல்லை. இயேசு நின்ன உடனே சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு சம்பவம் இருக்கு. பவுல் ஒரு இடத்துக்கு போகிறார். போன உடனே அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அவன் பேர் பரியேசு அப்படின்னு இருக்கு. அவனுடைய பேர் வந்து பரியேசு. பரியேசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பரியேசு என்பதற்கு இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சரி வாசிங்க. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். இவன் பேர் என்ன? பரியேசு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 13:6 இருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பர்யேசு அப்படின்னா இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர் நபா அப்படின்னா ஆறுதலின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர அபாஸ் அப்படின்னா அப்பாவின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர்நபா, பரபாஸ், அதே மாதிரி பர்யேசு அப்படின்னா இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். இவன் பேர் என்னது? இயேசுவின் மகன். ஆனா அவனை பத்தி வசனம் சொல்லுது, பர்யேசு எனும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான. இவன் யாரு? மாய வித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி. இப்ப இவனை எப்படி பவுல் கண்டுபிடிச்சான் பாருங்களேன். வசனம் சொல்லுது, பவுல் அவனை உற்று பார்த்து, வசனம் சொல்லுது, பவுல் அவனை உற்று பார்த்து, நீதிக்கு பகைஞனே, அந்த வசனம் வாசிங்க பாவம். 9வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. எப்படி அடிக்கிற பாருங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சில பேர்லாம் இருக்குல்ல, சாம்சன் அப்படிம்பாங்க இல்லையா, காட்சன் அப்படிம்பாங்க. காட்சன்னா தேவன் மகன் அப்படின்னு அர்த்தம். இவன் பேரு ஜீசஸ் சன். நம்ம கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க, இயேசுவின் மகன் அப்படின்னு. நம்ம அதுலயே 50% அவரை நம்பிடுவோம் இல்லையா? அவரை என்ன பண்ணிடுவோம், 50% அதுலயே நம்பிடுவோம். பேரை பாரு, பேரே சூப்பரா வச்சிருக்காரு, இயேசுவின் மகன். பிரதர் வாங்க பிரதர், பிரைஸ் லார்ட், உட்காருங்க. ஆனா பார்த்த உடனே பவுல் உற்று பார்த்து சொல்றான், நீதிக்கு பகைஞனே, மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, கேட்டின் மகன். அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? வெளியரங்கமாய் நீங்கள் பார்க்கிற பேரை வச்சோ, அவங்களுடைய டினாமினேஷனை வச்சோ, அல்லது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற படோடமான காரியங்களை வச்சோ கண்டுபிடிக்க முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கணும். அதை பார்க்கணும், உத்து பார்க்கணும், அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படி வந்து நாத்தான்வேல் நிக்கிற உடனே கர்த்தர் சொல்றாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். இவனை பார்த்து சொல்றான் கபடம் உள்ளவன். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அதை பார்த்தவன தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறிதல். என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், பரியேசு வருவான். என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து மாயவித்தை செய்வாங்க, என் நாமத்தை தரித்து கொண்டு பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியணும் எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியணும். இது சரியான ஆளா இல்லையா தெரியணும். முதல்ல வசனம் எது சரி எது தப்பு தெரியணும். ரெண்டாவது யார் அப்போஸ்தலன் இல்லைன்னு தெரியணும். அதே நீங்க சிவனா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை நான் உனக்கு தருவேன். எவன் யூத இல்லைன்னு உங்களுக்கு தெரியணும். எவன் இஸ்ரவேலன் இல்லைன்னு தெரியணும். எவன் தேவ மனுஷன் இல்லைன்னு தெரியணும். யார் விசுவாசி இல்லைன்னு தெரியணும். வெறும் பேரை வச்சு இருக்கிற இடத்த வச்சு வரக்கூடியதான விசிட்டிங் கார்டை வச்சு நம்ப கூடாது. வெளிநாட்டில் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்க ஜனங்கள் அதிகமாக ஏமாற்றப்படுவார்கள். எதுக்காக ஏமாற்றப்படுவார்கள்? இங்கிருந்து சத்தியம் பேச போறவங்க வேற, இன்னொரு குரூப் இருக்கு, 6 மாசம் போயிடும், 1 வருஷம் போயிடும். அங்க போய் உட்காந்துட்டு வீடா உட்காந்துட்டு ஒருத்தருக்கா போய் தீர்க்கதரிசனம் சொல்றது, எல்லா வீட்டுக்கும் போய் தீர்க்கதரிசனம் சொல்லி எதையாவது ஒன்று அடிச்சு விடுறது. அவங்களுக்கும் அந்த நல்ல வார்த்தை நாலு முந்தில அந்த குடுகுடுப்பக்காரங்க ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்மால் குடுகுடுக்கு பதிலாக கையில் பைபிள் வச்சிருக்கான். போயிட்டு இயேசு சொல்லுகிறார் அப்படின்ட்டு போய் நின்னுறான். போய் சொன்னவன அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் கேட்கறாங்க. நல்லா கேளுங்க. ஒரு ஆன்லைன்ல வெளிநாட்டுல இருந்து கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கணும்னா உங்க வீட்டுக்கு ஆளை இந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர். உங்க கையில் இருக்கிற சிறந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். உங்கள் சபைக்குள்ளே தீர்க்கதரிசன வரம் கிரியை செய்யும். போய் உட்காருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, உங்க கூட ஆண்டவர் பேசுவாரு. நீங்க இந்த மாதிரி பரியேசுக்கு பின்னாடி போனீங்கனால் ஒரு நாள் அவர்கள் ஸ்பிரிட் உங்களையும் பிடிக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற பலகீனம் உங்களுக்கு வரும். அவங்களுக்குள் காணப்படுகிறதான அசுத்தங்கள் அல்லது இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து. அதுவும் இந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஆட்கள்லாம் வந்து சிலர்லாம் இருக்கான், ரொம்ப அழகா தீர்க்க தரிசனம், அதாவது தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்காது, உரைக்கிற விதம் நல்லா இருக்கும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நல்லா பாட்டு பாடுறவன் சாதாரணமாக தான் பாடுவான். புரியுதா உங்களுக்கு? இந்த பாட்டு பாட தெரியாதவன் என்ன பண்ணுவானா, பின்னாடி பாட்டை போட்டு விட்டு வாய் மட்டும் அசைப்பான். அவன் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறவனோட முக பாவனை தான் நல்லா பயங்கரமாக பண்ணுவான். இவன் தான் ஒரிஜினலாக பாடுற மாதிரியே இருக்கும். சமீபத்தில் நாங்கள் ஒரு இந்த கிறிஸ்டியன் ட்ராமா ஒன்று போட்டாங்க, கூப்பிட்டாங்க. அந்த ட்ராமாவில் வந்து பின்னாடியே மியூசிக் போட்டுறாங்க எல்லாத்தையும். முன்னாடி இருக்கிறவங்க சும்மா நடிச்சா போதும். அதில் ஒருத்தர் தபேலா வாசிக்கிற மாதிரி பண்ணாரு. நான் ஷாக் ஆகிட்டேன், செம்மையா வாசிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியுது அது ரெக்கார்டிங்க, அவர் கையை தான் வாசிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் கூப்பிட்டு சொன்னேன், தபேலா வாசிக்கிற கூட இவ்வளோ கரெக்டாக வாசிக்க மாட்டான். அதே மாதிரி தான் தீர்க்க தரிசனம் சொல்ற ஆள் இருக்குல்ல, உண்மையா தீர்க்க தரிசனம் சொல்ற எலிசா, இந்த யோவான் ஸ்நானகன், இவெல்லாம் வந்தானா பேசிட்டு போயிட்டே இருப்பான். நீயே அந்த மனுஷன் அப்படின்ட்டு போயிடுவான். நான் தான் தீர்க்கதரிசி. எலியா வருவான், கட்டில நீலாம் இறங்க மாட்ட போடா அப்படின்ட்டு போயிடுவான். அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவ வரல இந்த தீர்க்கதரிசி, இவருடையதான ஏற்ற இறக்கம் மாடுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. அப்படியே கண்ணை மூடி சுருட்டி அப்படியே பரலோகத்துக்கு ஒரு ட்ரிப் போயிட்டே வருவார் உங்க எதிரில். போய் ஒரு அம்மா தெரியாதனமா அவரை கேட்டுருச்சு, எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கணும், அதுக்கு அறிவு வேண்டாமா, இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணா என்ன குழந்தை அதுக்கே தெரிஞ்சிடும். இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி போய் அந்த வயிற்றுல குழந்தை இருக்கு போய் கேட்கறாங்க. அதுல யாராவது ஜோம் பண்ண வந்து அந்த வயிற்றுல குழந்தை இருக்கிற போது நீங்க பண்ற சேட்டைகள் பெருஞ்சாட்ட. யாராவது ஜோம் பண்ண வந்தாருன்னா அவர் நல்ல ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறாரு, ஆண்டவர் கர்த்தருக்கு நல்ல மகனை தருவாருன்ட்டா அதோட நம்ம பிடிச்சிக்குது. ஆண்டவர் மகனை தான் தருவார். மகள் பிறந்துச்சுன்னா அதனால கள்ள தீர்க்கதரிசி ஆயிட்டாருன்றது அவர் சொல்லும் போது சொல்லிட்டு போறாரு.
இந்த அம்மாவும் ஆட்டி பிடிச்சிச்சு. போயிட்டு என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா அவரு கண்ணை மூடி சுருக்கி நல்லா திருப்பி இப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா சொல்றாரு, குழந்தை குப்பரடிச்சு படுத்திருக்க, என்ன குழந்தைனே தெரியலன்ற. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தேவையா? அது அவசியமா? இதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்களை ஏமாத்துகிறதான காரியங்கள். வரது இயேசுவின் நாமத்தில் வராங்க, ஆனால் வஞ்சிக்கிறவர்கள் வரார்கள். தயவு செய்து இந்த வீட்டுக்குள்ள ஏத்துறது அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னும் சொல்ல போனா ஆன்லைன்ல பார்க்கறதுல இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல என்னென்னமோ உபதேசம் எப்படி எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்களே தெரியல, நூதனமாலாம் யோசிக்கிறாங்க. அதனால தயவு செய்து கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. இதுதான் அந்த வசனம் சொல்லுது. என் நாமத்தை தரித்து கொண்டு இவங்க யாரு? பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது வலு சர்ப்பத்தை போல பேசினது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? பிசாசினுடைய காரியங்கள். இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளுக்குள்ள ஃபுல்லா பிசாசின் காரியங்கள் நிரம்பி இருக்குது. ஆனா மேல இருக்கிறது பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. இதுதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் வெளியே இருந்து எழும்பி வரக்கூடியதான நிறைய மிருகங்கள். நீங்க ஆட்டுக்குட்டி தான் பாக்குறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பிசாசு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேணும். ஒரு ஆள் வந்து உட்கார்ந்த உடனே, சில நேரங்களில் சிலர் வந்து உட்கார்ந்த உடனே உங்களோட ஸ்பிரிட்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதை நீங்க எப்படி வேணாலும் ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதை நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோட இருக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே அந்த ஸ்பிரிட் ஒத்து போகுமா போகாதான்னு உங்களுக்கு தெரியும். சிலரோட பேசும்போது நமக்கு ஒத்து போகாது. இத்தனைக்கும் அவங்களுக்கு பத்தின நல்ல சாட்சி தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. பேரு பரியசும் தான் இருக்கும், சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க. ஆனா நீங்க உட்கார்ந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போன பிறகு அவங்க போயிட்டாங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். என்னமோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு நாள் வரும், அவர்களை பற்றின காரியங்கள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு அது உறுதியாகும், இது ஏதோ ஒரு சம் டிஸ்டர்பன்ஸ். இதை மட்டும் நீங்க உங்க ஆவியில இந்த வரத்தை அல்லது இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீர்கள், நஷ்டம் அடைய மாட்டீர்கள். உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை ஈஸியா கடந்து போயிடுவீங்க. இது இல்லாதனால தான் நீங்க மாட்டிக்கிறீங்க. நிறைய இடத்துல கொண்டு போய் வெளிநாட்டுக்கு போலாமா, அதுவும் இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு வெளிநாடு போறதுங்கிறது வந்து பெரிய கனவு. எப்படி வீட்டில் ஒரு ஆள் வெளிநாட்டில் தான் இருக்குது, உடனே ஒரு ஏஜென்ட்டை பிடிக்கிறது, அவரை பிடிக்கிறது, பணத்தை கொடுக்கறது, கொடுக்கலாமா வேணாமா, போலாமா வேணாமா. முதல்ல எல்லாரும் வெளிநாட்டில் போய் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லை, கர்த்தர் கூட்டு போறவங்கள கூட்டு போறாரு, இருக்கிறவங்கள இருக்க சொல்ல போறாரு. உடனே இங்க இருந்து இல்ல அவர் போயிட்டாரு, கர்த்தர் நம்மையும் அனுப்புவார். அவர் போனார்னா ஏன் உங்களை அனுப்பணும்? உங்க சூழ்நிலைக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க எங்க இருக்கணும்னு கர்த்தர் நிர்ணயம் பண்றோம், நீங்க அங்கதான் இருக்கணும். உடனே நீங்க அவரு கிறிஸ்டியன் ஏஜென்ட் தான். கிறிஸ்டியனா இருக்கிறவர் ஏன் ஏஜென்டா இருக்கிறாரு? அவர் கிறிஸ்டியன் ஏஜென்ட் தான். அவர் ரொம்ப நல்லவர். என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு ஒரே மாசம்தான் சவுதியில் உங்களுக்கு வேலை முடிக்கும் போது, 1 வருஷம் முடியும் போது உங்க கடன் அடைச்சு நீங்க வீடெல்லாம் கட்டிடுவீங்களாம். அந்த அளவுக்கு நல்ல சம்பளமா, ஓவர் டைமா எல்லாம் சொன்னோன்னே போய் இறங்கி போய் பார்த்தா ஒட்டகத்துக்கு பின்னாடி விட்டார். அங்கதான் இருக்கிறாரு. அப்புறம் சொல்றது நல்ல ஜோம் பண்ணி தான் காசு கொடுத்தேன். அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு? நீங்க ஜோம் பண்ணி காசு கொடுக்கல, காசு கொடுக்கும்போது ஜோம் பண்ணீங்க. ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்கப்பான்னு நீங்க முன்னாடியே போய் ஜோம் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் சொல்றேன். ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, ஒரு மகனோ ஒரு மகளையோ நீங்க பார்த்து பண்ண போறீங்கன்னா முன்னாடியே போய் ஜோம் பண்ணணும். போய் பார்த்து பொண்ணு என்னவா இருக்கு, சவுதி அரேபியாவில் பஹ்ரைன்ல நர்ஸா இருக்கு, பிரைஸ் தலாட் ஹல்லேலூயா, பையன் வாழ்க்கை செட்டில் ஆயிருச்சு, சோத்திரம், அவ்வளவுதான். அங்க கூட்டு போய் அந்த பொண்ணு பாவம் அது கல்யாணம் பண்ணி அது அங்க கிடக்கு, இவர் இங்கேயே கிடக்குறாரு. ரெண்டும் மாறி மாறி இங்கேயே கிடக்கு. அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், இல்லை இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும். என்ன வாழ்க்கை இது? அப்புறம் கேட்டா சொல்லுது கர்த்தர் ஜோம் பண்ணி தான் சொன்னாரு. பிரிக்கிறவர் எப்படி கர்த்தரா இருப்பாரு? மனுஷன் நினைத்ததை தேவன் நினைத்ததை மனுஷன் எப்படி கர்த்தர் பிரிப்பாரு? பிரிச்சு வைக்கிறது எப்படி தேவசித்தமா இருக்கும்? உடனே இப்போ கல்யாணம் ஆகி தனித்தனியா இருக்கிறவங்க தேவசித்தை முடிவு பண்ணிடாதியா. அது வேற இருக்கு. நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று எடுத்துக்குது. இப்ப இயேசுவை ஆண்டவர் பிரிச்சு வனாந்தரத்துக்கு கூட்டு போனான்னு பிரசங்கம் பண்ணா ஒரு அம்மா போய் பாஸ்டர் கிட்ட சொல்லிருச்சு, குடும்பத்தை விட்டு ஆண்டவர் பிரிச்சு வனாந்தரத்துக்கு போக சொல்றாருன்னு. அவர் இந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாரு, உங்க பிரசங்கத்தால 2 குடும்பம் பிரிய போதிக்கன்னு. நான் சொன்னது இயேசுநாதர் வனாந்தரத்துக்கு போனாருன்னு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் நான் சொல்ல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணி யோசிச்சு அது கரெக்டா கர்த்தர் சொல்றாரா, ஊழியக்காரன் சொல்றான்னு மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆனா உறுதி பண்ண வேண்டியது நீங்க தான். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, யார் சொன்னதா இருக்கட்டும், போய் நீங்க முழங்கால் போடுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரா பாருங்க. உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்த பிறகு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க யார் தெரியுமில்ல, நீங்க ரொம்ப ஈஸியான ஆட்கள். அப்படியே தூக்கி பழைய ஊழியக்காரன் மேல போட்டுறது. அவர் சொன்னாருன்னு தான் நாங்க செஞ்சோம். அவர் சொன்னாருன்னு உங்களை யாரும் செய்ய சொல்லலைங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னாருன்னா செய்யுங்க. அதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயமோ, அது கல்யாணமோ வேலையோ
அல்லது உங்களுக்கு ஒரு காரியத்தை வாங்க போறீங்களோ, எது பண்ணாலும் தேவன் சொன்னாரா, அதுல ஒரு உத்தரவாதம் இருக்கா, எங்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வார்த்தை கொடுத்துருக்காருங்கிற கன்ஃபர்மேஷன் இருக்கா. ஊழியத்துக்கு வரவங்க எல்லாம் கேட்பாங்க, பிரதர் நான் ஊழியத்துக்கு வரலான்னு இருக்கேன், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்கப்பாங்க. ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், ஒரு நாள் கூட சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன ஊழியம், என்ன பண்ண போற, நீ வா, எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஏன் தெரியுமா? உங்க ஊழியத்தினுடைய தரிசனத்தை நீங்க தான் உறுதிப்படுத்தணும். ஏன்னா ஊழியத்தின் பாதையில் ஏற்ற இறக்கம் வரும், பிரச்சனை வரும். வரும்போது உண்மையா வந்தோமா, உண்மையிலே அழைப்பு இருக்குதா அப்படின்ற சந்தேகம் ஒன்று வரும். அப்படி வரும்போதெல்லாம் கர்த்தர் என்கிட்ட சொன்னாருங்கிற உத்தரவாதம் உங்களுக்கு இருந்தாதான் நீங்கள் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும், அது பின்மாற்றம் அடையதுக்கு காரணமாயிரும். அதுக்கு தான் திருப்பி சொல்றேன், கர்த்தர்ட்ட வார்த்தையை வாங்கிட்டீங்க, முடிவு பரிந்தும் நீங்கள் நிலைநிற்க முடியும். அல்லேலூயா. ஸோ யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் சொன்னாராங்கிறது முக்கியம். ஆமென். ரெண்டாவது இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது, அதிலேயே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அடுத்த ஸ்டெப், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இருக்கு. அதை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 22, 23, 22, 24 வாசிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் இல்ல 24 மட்டும் வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நல்ல கவனிங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இது என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க வசனத்துல, நீங்க கொஞ்சம் இருப்பீங்க. ஆனா உங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. நான் நல்ல ஒரு 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாம் உண்மைதான். சிலர்லாம் ஊழியக்காரங்களையே வஞ்சிக்கத்தக்க நாட்கள் இப்போ வந்துட்டாங்க கடைசி காலத்துல. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அவர் என்ன பார்த்து கேட்டாரு, ஒருத்தருடைய தீர்க்க தரிசனத்தை பார்த்து, அவனை பார்த்தா எல்லாம் தப்பா இருக்குது, ஆனா அவன் சொல்ற தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்குடா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு எப்படி அந்த சீனியர் பாஸ்டருக்கு எப்படி நம்ம போய் அட்வைஸ் பண்ண முடியும்? ஐயா, தீர்க்க தரிசனம் நம்பாதீங்க, ஆளை பாருங்க, தீர்க்க தரிசனம் பிசாசு கூட சொல்லும், ஆனா ஆள் கரெக்டா இருந்தா தான் முக்கியம்னு நம்ம எப்படி ஒரு சீனியர் பாஸ்டருக்கு போய் நம்ம சொல்ல முடியும்? அவர் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்தா இவனை பார்த்தா எல்லாமே தப்பா தான்டா இருக்குது, ஆனா தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்றான். தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்லுகிறதுனால எல்லாமே கர்த்தரிடத்துல வந்தது என்ற அர்த்தம் அல்ல. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இப்போ சொல்ல தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல. தெசலோனிக்கேயர் எழுதும்போது பவுல் தெளிவா சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஆனால் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்படும். அதனால தான் நான் திருப்பி எப்பவுமே சொல்வேன், அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. அற்புத அடையாளங்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க் 16 வசனம் சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார். அந்த அற்புத அடையாளம் எதுக்காக? வசனத்தை உறுதி பண்றதுக்காக, உங்களை கவர் பண்றதுக்காக இல்ல, உங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இல்ல, நான் பெரிய ஊழியக்காரன் ப்ரூஃப் பண்றதுக்காக இல்ல, என் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்ல, என்னுடைய பண தேவைகளை சந்திப்பதற்காக அல்ல. அற்புத அடையாளம் என்பது வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. நீங்க இந்த அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி தான் ரொம்ப ஏமாந்துறீங்க. அதான் இங்க லாஸ்ட். வசனம் கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க, அற்புத அடையாளத்தை பார்த்த உடனே எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது, அப்ப அவர் பெரிய ஊழியக்காரர் தான். இல்ல, சவுலும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா முடியாதா? பழைய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, சவுலும் தீர்க்க தரிசனம் ஒருவனாக எண்ணப்பட்டான். அங்கேயும் முடியும், அங்கேயும் சொல்லுவான், சவுலும் சொல்லுவான். சில நேரங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லாதவர்கள், பிசாசின் மக்கள் அற்புதங்களை செய்வார்கள். ஒரு தேவ மனுஷன் இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த தேவ மனுஷன் கர்த்தர் மூலமாக பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார், செஞ்சுட்டே வந்தார். ஒரு நாள் அவர் தன்னை பிசாசுக்கு விட்டு போட்டார். பிசாசுடைய ஸ்பிரிட் வந்துருச்சு, ஆனா அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் பிசாசுக்கு வித்து போட்டாருங்கிறது கூட இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் விலகிட்டாங்க, ஆனா இங்க அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த தேவ மனுஷன் இல்லை, மரித்து போனார். எதுக்கு சொல்றேன்? பல நேரங்களில் இந்த அடையாளங்கள் இருக்குல்ல, அற்புத அடையாளங்கள், இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆளை டிசைட் பண்ணாதீங்க. அவர் நல்ல ஊழியக்காரர், கெட்ட ஊழியக்காரர். இப்போ சொல்றேன், எந்த ஊழியக்காரையும் கனவீனப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, நீங்க ஏமாறக்கூடாதுங்கிறதாக சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள்னு பைபிள் சொல்லுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அவங்க பாட்டு அற்புத அடையாளங்கள் செய்வாங்க. இயேசு சொல்றாரு மத்தேயு 7 கடைசி நாட்களிலே அநேகர் அவர்கிட்ட நிப்பாங்களாம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. இயேசு என்ன சொன்னார் அவங்களை பார்த்து? உங்களை அறிய தெரியாதுன்ட்டார். அற்புத அடையாளம் செஞ்சோமே, அவன் அதை தான் சொல்றான், ஆண்டவரே நாங்க அற்புத அடையாளம் செஞ்சோமே. அற்புத அடையாளம் செஞ்சீங்க, ஆனா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யல. அதான் இங்க பிரச்சனை. இப்போ கடைசி காலத்துல அற்புத அடையாளம் நிறைய இருக்கு. இந்த காலத்துல முதல்ல இந்த அற்புத அடையாளத்தை விசுவாசிகள் எவ்வளவு தூரம் நீங்க நம்பணும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கவனிங்க, விசுவாசிகள் இந்த அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி போறதை நிறுத்திடுங்க. ஏங்க எங்களுக்கு அற்புத அடையாளம் கிடையாதா?
இந்த அற்புத அடையாளங்கள் இருக்கு. அது சுவிசேஷம் சொல்லும்போது அதை யூஸ் பண்றோம். அதை சுவிசேஷங்கள் யூஸ் பண்றாங்க, ஆத்ம ரட்சிப்புக்காக, ஆண்டவரை அவங்க விசுவாசிக்கிறதுக்காக அது நடக்குது. சபைக்குள்ள அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு தானாய் நடக்கும். இங்கே வசனத்தின் வழியாக அற்புதம் நடக்கும். இந்த வசனத்துக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த வசனம் என்ன செய்யணும்? உங்களை ஹீல் பண்ணும். இந்த வசனம் உங்களை டெலிவர் பண்ணும், விடுதலை கொடுக்கும். நீங்க வேணா அந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நன்மை செய்தல், அகப்பட்டவர்களை விடுதலையாக்குதல், குணமாக்குதல் தானா வரும். அப்ப சபை ஆவியானவர் நடத்தப்படுது. இங்க பிரசங்கத்திலே அந்த ஹீலிங் தானா நடக்கும். வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும். இங்க வரும்போது தானா நடக்கும். இப்ப பாருங்க, பெருமாடுள்ள ஸ்திரீ, அது 18 வருஷமா அகப்பட்ட ஒரு அம்மா, 12 வருஷமா உள்ள பெருமாடுள்ள ஸ்திரீ எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு தலையில கை வச்சு ஹீல் பண்ணி நடக்கவே இல்லை. ஜபாலயத்துக்கு போறாரு, விடுதலை தானா வருது. வஸ்திரத்தை அந்த அம்மா தொடுது, விடுதலை தானா வருது. வசனங்கிறது யாரு? இயேசுங்கிறது யாரு? வசனம். தொட்டாலே விடுதலை வந்துடும், அவ்வளவுதான். அது தானா நடக்கும். நீங்க சபைக்கு வாங்க. அதெல்லாம் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, ஜப வீட்டில் கொண்டு போட்டா அற்புதம் தானா நடக்கும்பா. உடம்பு சரியாதவங்க ஜப வீட்டில் கொண்டு போடுவாங்க. இப்ப நீங்க எப்படி ஆயிட்டீங்க? இந்த ஒரு உடம்பு சரியில்லையா, அதுக்கு ஒரு ஊழியக்காரனை தேடணும், அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருப்பீங்க, ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருப்பீங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன், ஜபத்துக்காக ஃபோன் பண்றது, ஜப சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்றது வேற. நான் சொல்றது ஹீலிங்க்கு அங்கதான் ஃபோன். நீங்க இப்போ உடனே ஃபோன் பண்ணுங்க, உடனே ஹீல் ஆகணும், டெலிவரன்ஸ் ஆகணும். அப்ப அதெல்லாம் ஜெபம் பண்ண வேணாமா? நான் சொல்றேன், நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மூலமாகவே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற இயேசுவும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவும் ஒரே இயேசு. அவர்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை ஒரே வல்லமை. சில நேரங்களிலே புறஜாதியார் ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இந்த வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இங்க சபைக்குள்ள அது தானாய் கிரியை செய்யும். இங்க அதெல்லாம் நடக்கும். விசுவாசி அற்புதங்களை பெறுகிறவர்கள் அல்ல, விசுவாசிகள் அற்புதங்களை செய்கிறவர்கள். உங்கள் மூலமா அற்புதம் நடக்கணும். உங்க ஏரியால உங்க வீடு தான் ஒரு ஹீலிங் சென்டர், ஒரு டெலிவரன்ஸ் சென்டர். அங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு விடுதலையும் வியாதியிலிருந்து சுகமும் கிடைக்கும் போது அவங்க இயேசுவை தேடி தானாய் வருவார்கள். அவர்களை அப்படியே சர்ச்சுக்கு கூட்டு வரணும், அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. நீங்க இன்னும் எதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கீங்க? யாராவது ஒருத்தருக்கு பின்னாடி, அங்க போனா அது நடக்கும், இங்க போனா இது நடக்கும், கண்காடியார் கிரவுண்டுக்கு போனா நடக்கும், அப்புறம் அதுக்கு போனா நடக்கும். எங்கேயும் போக வேண்டாம். நீங்க எந்த கிரவுண்ட்ல போய் ஜெபம் பண்றதும் சரி, உங்க வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒரே இயேசு தான். அன்னைக்கு வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், எல்லா இடத்துலயும் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தயவு செய்து இந்த அற்புதங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. கடைசி காலத்துல வேதம் சொல்லுது பிசாசுகள் அற்புதங்களை செய்யும். கடைசி காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்கள். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அப்ப பிசாசு என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை வச்சுக்கிட்டு அற்புதம் செய்யறான். புறஜாதியார், தேவ ஊழியர்களை பத்தி பேசல, புறஜாதியார் பிசாசுகளை வச்சுக்கிட்டு அற்புதம் செய்யறாங்க. இந்த மாதிரி அந்த பிசாசு இந்த பிசாசு வச்சு செய்யறாங்க. அதில் ஒரு சிலர் தேவ ஊழியர்களும் அப்படின்னு சொல்றவங்களா, அவங்க தேவ ஊழியர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அவர்களும் போய் இந்த பிசாசுகளை கொண்டு ஊழியம் பண்றாங்க. தயவு செய்து நிறைய இடத்துல போய் மண்டையை கொடுக்காதீங்க. உங்களுக்கு எந்த போய் யாருக்கிட்ட போனாலும் உடனே தலையை நீட்டுறது, உடனே முழங்கால் போட்டுறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா வீட்டுக்கு சபைக்கு தெரியாம சில ஊழியக்காரங்களை வீட்டுக்கு வர வைக்கிறீங்க, வர வச்சு அவர்கிட்ட போய் மண்டையை கொடுக்குறீங்க. நான் குற்றமா சொல்லல, சரியானவரா இருந்துட்டாருன்னா பரவாயில்ல, தப்பா இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா ஜபாலயத்தில் இருந்துச்சான், கிட்டத்தட்ட 18 வருஷமா பிசாசு பிடிச்சிருக்குது, எள்ளளவும் நிமிர முடியாத கூனி. அந்த அம்மாக்குள்ள பிசாசு இருந்துச்சு தெரியுமா? எங்க உட்கார்ந்து இருக்குது? சர்ச்சுக்குள்ள இருக்கு. 18 வருஷமா. இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்குள்ள அப்படி உட்கார்ந்து இருக்கு பிசாசு பிடிச்சி, தெரியவே தெரியாது. காரணம் பார்த்தா எங்கேயாவது போய் யார்ட்டையாவது மண்டையை கொடுத்துட்டு வந்துடுறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு போறது. அங்க போய் அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினாங்க, அங்க போய் 10 நாள் தங்கி இருந்தேன், இங்க போய் 3 நாள் தங்கி இருந்தேன். அதோட விளைவு என்ன? அங்க இருக்கிற பிசாசை ஏற்றி இங்கே அமுச்சு விட்டுறாங்க. இங்க இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பிசாசு இங்க உட்காந்து நிறைய பேரை பிசாசா மாத்துது. ஒரு நாள் திடீர்னு ஜெபம் பண்ணும்போது பார்த்தா சர்ச்சில் 4 பேர் ஆடுறோம், பொத்து பொத்துன்னு ஆடுது. பாஸ்டருக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் இதெல்லாம் ஆடுது? நிஜம்தான்.
நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், பைபிள் ஸ்டடி வச்சு நடத்துகிறோம். அந்த பைபிள் ஸ்டடியில் டெலிவரன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். வர்றவங்க எல்லாம் யாரும் கேட்டிங்கன்னா ஒன்று கூட நான் பிலீவர் கிடையாது. அதான் நீங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று கூட நான் பிலீவர் கிடையாது. ஒன்று பிலீவர்ஸ், இல்லை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, அப்படி இல்லைன்னா ஊழியக்காரங்க. இவங்களுக்கு தான் நடத்துகிறோமே. அதை அவங்கள வந்து வசனத்தில் தேர்ச்சி பெறதுக்காக நடத்துகிறோம். அதில் வந்து ஒரு டெலிவரன்ஸ்னு சொல்லி ஒரு பார்ட் வச்சுருக்கோம். நீங்கள் நம்ப மாட்டிய, ஒவ்வொரு மாதமும் அதில் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் கீழே விழுறாங்க பொத்துன்னு. ஆச்சரியமா இருக்கு. விசுவாசி, அதுவும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க முதல் நாள் வரும்போது எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் சபையில் ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம், சபையில் இன்னும் ஊழியம் பண்ணுறோம் எல்லாம் சொல்கிறாங்க. 3ஆவது நாள் ஜோம் பண்ணும்போது பார்த்தா பிசாசு ஓடுது அவங்களுக்குள்ள இருந்து. எனக்கு என்ன பயமா இருக்கும்னா, இவங்க ஊழியத்தை பண்ணியிருக்கிறாங்க 10 வருஷமா சர்ச்சுக்குள்ள உட்காந்து, இவங்க நிறைய பேருக்கு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிசாசு இருந்துச்சுன்னா இவங்க யார் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணாங்கன்னு தெரியலையே. இப்போ அவங்களுக்குள்ளலாம் என்ன பிசாசு இருக்குது? இதைத்தான் யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ கடைசி காலத்தில் பல இடங்களுக்கு போய் இந்த மாதிரி ஆட்கள் செய்கிறது. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறார், ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்தார், ஒரு மெய்ப்பனை கொடுத்தார். ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் அவர் கூட தான் அங்கே இருந்தோம். சர்ச்சுக்குள்ள தான் இருப்போம். விசுவாசி தான். நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, விசுவாசி அவ்வளோதான். 12 வருஷமா அங்கேயே தான் உட்காந்துருப்போம், எங்கேயும் போனது கிடையாது. அவர் போகவும் விட மாட்டார். அவர் ஏன் வெள்ள அப்படிங்கிறத பின்னாட்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. எந்த மீட்டிங்கும் போகக்கூடாதுன்னு பாரு. அவர் ஏதாவது ஒரு மீட்டிங் போனால் அனுமதி கொடுத்தாருன்னா அது ரொம்ப அவர் நம்புற ஒரு ஊழியக்காரா இருக்கும், அதை தவிர விட மாட்டார். ஆனால் நாங்கள் அது ஆசீர்வாதமாக இப்பொழுது பார்க்கிறோம். இப்போ பார்க்குறோம் அது ஆசீர்வாதமா. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு, ஒரு சபை இருக்கு, நீங்கள் அங்கே தங்கி இருக்கிறீர்கள், உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கு. போய் அநேக இடத்துல அலப்புண்டு திரிஞ்சு அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாரு, அப்படியே தெரியாமல் கொள்ளாமல் போயிட்டு வரும்போது தயவு செய்து எந்த பிசாசி தூக்கிட்டு வந்துடாதீங்க. அங்கே போனால் ஹீலிங் நடக்குது, இங்கே போனால் டெலிவரன்ஸ் நடக்குது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும்னா, கர்த்தர் உங்களை சுகமாக்கணும்னா, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கணும்னா உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் சபையில் வச்சு செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இதுக்கு நீங்கள் பல இடத்துக்கு ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தயவு செய்து இந்த அற்புத அடையாளங்களை கண்டு ஏமாறாதிருங்கள். கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். ஏன் இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு, அவரே சொல்றாரு. அதை மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. டைரக்டா சொல்றார் ஆண்டவர். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சொப்பனக்காரன் வந்து இந்த மாதிரி அற்புதம் செய்ய போறேன், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு குறிப்பா சொல்லுவானா. குறிப்பா இந்த வருஷம் இத்தனாம் தேதி உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்பானா. ஆனா சொல்ற ஆளு சரியில்லை, ஆனா சொல்ற ஆளு வேற மாதிரி வித்தியாசமா இருக்கான். ஆனா சொல்ற விஷயம் பெர்ஃபெக்ட்டா நடக்குது. அவன் சொன்னது நடந்தாலும் அப்படிதான் இருக்குது. நடந்தாலும் அடுத்து அவன் சொல்வதை கேளாது இருப்பீர்களாக. அடுத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். எதுக்காகவா? ஏன் இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாருன்னா, அவரை நேசிக்கிறீங்களா, அற்புத அடையாளங்களை நேசிக்கிறீங்களான்னு பார்க்குறாராம். டைரக்டாக இருக்கு வசனம். உங்களை அவர் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சோதிக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்றது இதுதான், நீங்கள் அற்புதங்களுக்கு பின்னால் ஓடுகிறீர்களா, அடையாளங்களுக்கு பின்னால் ஓடுகிறீர்களா, அல்லது வசனத்துக்கு பின்னால் ஓடுகிறீர்களா? நான் வசனத்தை சபைக்கு போவேன், சபைக்குள்ள இருப்பேன், வசனம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், தியானிப்பேன், கர்த்தரோடு இருப்பேன். உங்களுக்கு என்னுடைய சாட்சியாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், உங்களுடைய கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். உங்களுக்கு தேவையானதை முன்னறிவிப்பார், உங்களை விடுதலையாக்கி கொடுப்பார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாய் கர்த்தர் விடுகிறது இல்லை. ஆண்டவர் கூடவே இருந்து தாங்கி ஏந்தி தப்புவித்து தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வருவார். நீங்க ஒரு ஆளுகிட்ட போய் தான் சுகமாக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கர்த்தரோட இருந்தால் அவரே சுகமாக்கி தருவார். எத்தனையோ பேரை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். சின்ன ஒரு 4 வயசு பிள்ளை இங்க பக்கத்தில் இந்த ஒரு ஊரில் பண்ருட்டின்னு நினைக்கிறாங்க, ஒரு ஏதோ ஒரு பக்கத்தில் 4 வயசு பிள்ளை கேன்சர், 6 வயசு பிள்ளை நினைக்கிறேன், C4 கேன்சர், அது C4 ஸ்டேஜ். ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, ஏசப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காரு சுகம் கொடுப்பாருன்னு. டாக்டர் சொல்றாங்க இல்லை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஆப்ரேஷன் தேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க,
72 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாமே சொல்ல முடியும், அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை ஏசப்பா சுகம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆப்ரேஷன் முடிச்சு கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்தோன்னு சொல்லிட்டாங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், 72 ஹவர்ஸ் கழிச்சு வேணால் பார்க்கலாம், எல்லாம் இருந்தால் பார்க்கலாம். 3 மணி நேரத்தில் பிள்ளை எழுச்சி உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு சொல்லுது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏசப்பா சொன்னார், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னாரு. ஒரு 6 வயசு பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லை? ஒரு C4 ஸ்டேஜில் அந்த பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளை எந்த ஊழியக்காரனையும் தேடலை, யாருக்கு பின்னாடி போல, அது சொல்லுது, ஏசப்பா என் கூட இருக்காரு, அவர் என்னை சுகமாக்குவார், அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? உங்களை தான் கீபோர்டு நான் ஜெபம் முடிகிற வரைக்கும் வேண்டாம், அப்புறம் வாசிச்சோம், சரியா? எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அநேகர் அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். அற்புத அடையாளங்களினால் உங்களை வஞ்சிப்பார்கள். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள். நாம தான் கடைசி ஸ்திரீ, சபைதான் கடைசி ஸ்திரீ. முதல் மணவாளன் ஆதாம், அவன் குடும்பத்தினுடைய ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டாள். கடைசி மணவாளன் இயேசு கிறிஸ்து, அவருடைய குடும்பம் சபை வஞ்சிக்கப்படக்கூடாது. பாம்பை ஜெயிக்கணும், பாம்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. பாம்பா வராது, ஆட்டுக்குட்டியை போல வரும், 2 கொம்புகளை உடையதாய் வரும். ஆனால் நீ பேசுறதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அது பாம்பான்னு. அப்படின்னா உங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் சத்தம் என்னான்னு தெரியணும், வசனம் என்னான்னு உங்களுக்கு தெரியணும், கர்த்தருடைய வார்த்தை என்னான்னு தெரிஞ்சாதான் எது பாம்பினுடைய வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். வேத வசனத்தில் நல்லா தியானிங்க. ஒருவேளை ஏதாவது புரியலையா, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு முடியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, உங்கள் ஊழியக்காரங்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார். அநேக இடத்துல போய் மாட்டிக்காதீங்க, கள்ள உபதேசத்தில் மாட்டிக்காதீங்க. சில நேரத்தில் அற்புத அடையாளங்கள் வச்சு உங்களை ஏமாற்றுவாங்க, மாட்டிக்காதீங்க. அவங்க இயேசுவின் நாமத்தில் வருவாங்க, மாட்டிக்காதீங்க. போய் எல்லார்கிட்டையும் தலையை கொடுக்காதீங்க. ஒவ்வொரு இடமா தேடி ஓடாதீங்க. ஒரு மரம் ஒரு தோட்டத்தில் இருந்தால்தான் நல்லது. அநேக தோட்டத்தில் பிடுங்கப்பட்டு நாட்டப்பட்டு கொண்டே இருந்தால் அது நிலத்தையும் கெடுக்கும், அதுவும் வளராது. உங்களை முழுவதுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா வசனம் வாசிங்க. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் நிற்கும், வேற எந்த வீடும் நிற்காது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உடைய சமூகத்தில் உட்கார நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி. நாங்கள் வசனத்தில் போதிக்கப்பட்டவர்களாக, வசனத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாக, வசனத்தினாலே வேலி அடைக்கப்பட்டவர்களாக, பிதாவாகிய தேவன் எங்களுக்கு தந்த வசனத்தை நாங்கள் அசை போடுகிறவர்களாக எப்பொழுதும் காணப்பட கிருபை பாராட்டும். ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய வார்த்தையாகிய உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு பிட்டு தந்தவரே, நாங்கள் முடிவு பரிந்தும் அதில் நிற்க கிருபை பாராட்டும். வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு விலகி ஓட கிருபை தான். எங்கள் சபை நீர் வரும்பொழுது கற்புள்ள கன்னிகையாக, ஒரு புருஷனை சந்திக்கிற சபையாக, கரை திரையற்ற சபையாக முடிவு பரியந்த நிற்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.